ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா சக்ஸஸ் அல்காரிதம் சீரிஸில் இருந்து கவுண்டிங் சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில சார்ட்டிங் கான்செப்ட்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் பார்த்துருப்போம். அதாவது மர்ஜ் சார்ட், பபிள் சார்ட், குயிக் சார்ட் இந்த மாதிரி சார்ட்டிங் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த சார்ட்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம எல்லா கேஸ்லேயும் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த கவுண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில கேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இதை நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த ஒரு சில கேஸில் மட்டும் நீங்கள் இந்த கவுண்டிங் சார்ட்டை அப்ளை பண்ணும்போது இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். அதாவது லீனியர் டைம்லேயே ரன் ஆகி முடிச்சிடும். சரியா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மற்ற சார்ட்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு 2 வேல்யூ எடுத்துக்குவோம். இந்த 2 வேல்யூவில் எது பெருசோ சிறுசோ அதை முன்னாடி பின்னாடி அரேஞ்ச் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம எல்லா சார்ட்டிங் கான்செப்ட்லையும் பார்த்துருப்போம். பட் இந்த கவுண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. கம்பேரிசன் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கவுண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரியா? அதாவது நம்ம இந்த கவுண்டிங் சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்யூஸோட கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேரே வந்துட்டு கவுண்டிங் சார்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கொடுத்துருக்கூடிய இன்புட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எடுத்து அதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? அண்ட் தென் வந்துட்டு அந்த கவுண்ட்டை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு அரேவாக திரும்ப வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு சார்ட்டட் அரே கிடச்சிரும். ஸோ இதில் எப்படி வந்துட்டு நம்ம கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அரேவாக மாற்றுறது மூலிமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம கவுண்ட்டை கண்டுபிடிக்கும் போதே வந்துட்டு நம்ம வேல்யூஸோட அசெண்டிங் ஆர்டரில் நம்ம கவுண்ட் கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ அதனால தான் வந்து வேல்யூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்னோட கவுண்ட் எத்தனை இருக்குது? ஒன்னோட கவுண்ட் வந்துட்டு எனக்கு 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2ஓட கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 2ஓட கவுண்ட்டு 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 3ஓட கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 3ஓட கவுண்ட்டு 1. அடுத்து 4ஓட கவுண்ட்டு 1. அடுத்து 5ஓட கவுண்ட்டு அதுவும் 1. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நம்பரோட கவுண்ட்டையும் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். சரியா? அண்ட் தென் வந்துட்டு இந்த கவுண்ட்டை யூஸ் பண்ணியே இதை வந்து நம்ம நார்மல் அரேவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச கவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பரோட கவுண்ட் எத்தனை? 2. ஸோ நான் 1ஆம் நம்பரை 2 வாட்டி போட்டுக்கிறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2ஆம் நம்பரோட கவுண்ட் எவ்வளோ? 1. ஸோ அதை ஒரு வாட்டி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3, அடுத்து 4 ஒரு வாட்டி, அதே மாதிரி 5 ஒரு வாட்டி. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நமக்கு சார்ட்டட் அரே கிடச்சிருச்சா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த கவுண்டிங் சார்ட் பொறுத்த வரைக்கும். பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா லாஜிக் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு சார்ட்டட் ஆர்டரில் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஏன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய நம்பர் வந்து ரேண்டம் ஆர்டரில் இருக்கும். அதாவது அன்சார்ட்டட் அரேவாக இருக்கும். ஸோ இதை நம்ம சார்ட்டட் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் கவுண்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை திரும்ப நார்மல் அரேவாக ஃபைனல் அவுட்புட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்ல இருந்து மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ இது 2 எடுத்துக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன 1 தான் வந்து மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு 5. ஸோ இந்த மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ எதுக்காக எடுக்கிறோம்னா நம்ம இதிலிருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து இதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மினிமம் வேல்யூ அண்ட் தென் மேக்ஸிமம் வேல்யூ இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு இதோட கவுண்ட் வந்துட்டு இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இந்த மினிமம் வேல்யூக்கு மேக்ஸிமம் வேல்யூக்கு இடையில இருக்க நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு நான் இந்த மாதிரி சார்ட்டட் ஆர்டரில் எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா இது எழுத நமக்கு ஈஸி தான். 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளால் அசெண்டிங் ஆர்டரில் வேல்யூஸ் எழுத முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒவ்வொரு நம்பரும் இதில் எத்தனை டைம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த 5 நம்பரை தவிர வேறு எந்த நம்பரும் இதில் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவும் எடுத்துட்டோம், மேக்ஸிமம் வேல்யூவும் எடுத்துட்டோம். ஸோ இந்த மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இதில் வந்துட்டு அதோட கவுண்ட்டை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3ஓட கவுண்ட் வந்து நான் 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் எல்லாத்தோட கவுண்ட்டையும் வந்துட்டு டிஃபால்ட்டாக 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இது புரியுதான்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 4க்கு 0, நெக்ஸ்ட் 5க்கு 0. ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எடுத்து அதோட கவுண்ட்டை வந்து நான் இனிஷியலாக வந்துட்டு 0ன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு நம்பராக எடுத்து செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 3 எடுத்து செக் பண்ணுறேன். எனக்கு 3ஓட கவுண்ட் 1. ஸோ இந்த கவுண்ட்டை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் 1ஆம் நம்பரோட கவுண்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2. ஸோ 2ஓட கவுண்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 4. ஸோ 4ஓட கவுண்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 5. சரி 1க்கு வந்து மறுபடியும் வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 1 வந்து 2ஆக மாறி இருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு 5ஓட கவுண்ட்டு 1. ஸோ அவ்வளோதான். நம்ம கவுண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கிடச்சிருச்சா? ஸோ இந்த ஃபார்மெட்டை வந்து திரும்ப நம்ம நார்மல் அரேவாக கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லை? ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிருமா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட். சரியா? ஓகே. இப்போது இந்த வேல்யூஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் கோடில்? அதாவது நம்ம இங்கே விசுவலாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது நம்ம சொல்கிற வாயில் சொல்கிறதுக்கு. பட் கோடில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுதான் இங்கே வந்துட்டு முக்கியமான விஷயம். ஸோ கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சிங்கிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், எப்படி வந்துட்டு அதோட ஒரு நம்பர் அண்ட் தென் வந்துட்டு அதோட கவுண்ட் இது ரெண்டையும் வந்துட்டு அட் டைமில் ஸ்டோர் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இண்டெக்ஸ் ஆகும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆக்சுவல் அதாவது இந்த கவுண்ட் எல்லாத்தையும் ஆக்சுவல் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு லிஸ்ட் இருக்கும். ஒரு எம்டி லிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம 0ன்னு செட் பண்ணிடலாம். ஸோ இதோட லென்த் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி இருக்க போகுது. இந்த ரேஞ்சுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் என்னால் வச்சுக்க முடியும், 5 வேல்யூஸ் தான். ஏன்னா 1 to 5 வந்துட்டு மொத்தம் 5 வேல்யூ. ஸோ நான் 5 ஸ்பேஸ் உள்ள ஒரு லிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் தான் வந்துட்டு என்னோட கவுண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த 0 நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கவுண்ட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ். ஓகே, இந்த இண்டெக்ஸ் தான் வந்துட்டு நான் இந்த நம்பராக வந்து சூஸ் பண்ண போகிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் வந்துட்டு 1 to 5 இருக்குது. பட் இண்டெக்ஸ் எப்பவுமே எனக்கு 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸை வந்துட்டு எப்படி நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது, ஆர் இந்த நம்பரை வந்துட்டு எப்படி இண்டெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஒவ்வொரு நம்பரை எடுத்து அதுலேருந்து இந்த மினிமம் வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் கிடச்சிரும். பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 - 1ன்னு போடுறேன், ஈக்குவல் டு 0. இண்டெக்ஸ் கிடச்சிருச்சா? அடுத்து 2 - 1 வரும், என்ன வரும், எனக்கு 1 வரும். ஸோ இண்டெக்ஸ் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 3 - 1 வந்து என்ன, 2. ஸோ இண்டெக்ஸ் கிடச்சிருச்சா? அதே மாதிரி 4க்கு வந்துட்டு 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 5க்கு வந்துட்டு எனக்கு 4ன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஈக்குவலுக்கான ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இண்டெக்ஸு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்பர்ஸு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவுண்ட்டாக எடுத்து நம்ம இதில் அப்டேட் பண்ணலாமா? ஏன்னா நம்ம கோடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேல்யூஸை வந்துட்டு நம்ம ஒரு கலெக்ஷனில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஏரோ மார்க் போட்டுலாம் நம்ம அங்கே வந்து எழுத முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். சரியா? அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்துட்டு இந்த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டு. இந்த மேலே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது இந்த மின்னுக்கும் மேக்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஞ்சு. பட் ஆக்சுவல் இண்டெக்ஸும் நம்பர்ஸும் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நம்பர்லேருந்து நம்ம மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணால் எனக்கு அதோட ஆக்சுவல் இண்டெக்ஸ் பொசிஷன் கிடச்சிரும். சரியா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நம்பரை எடுப்போம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். ஸோ 3யோட கவுண்ட் இப்போ நான் 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 3யோட கவுண்ட் நம்ம எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணணும்? 3யோட இண்டெக்ஸ் என்ன? 2 தான் இண்டெக்ஸ். ஸோ நான் 2ல் வந்துட்டு 1ன்னு போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 1னோட இண்டெக்ஸ் என்ன? 0. ஸோ இதில் வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2வோட இண்டெக்ஸ் என்ன? 1. ஸோ இங்கே வந்து 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 4ஓட இண்டெக்ஸ் 3. ஸோ அங்கேயே 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 5ஓட இண்டெக்ஸ் 4, அங்கேயே 1 போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே இடையில ஒரு 1 இருக்கும், அது வந்து இங்கே 2ன்னு மாறிடும் இந்த இடத்துல. அவ்வளோதான். இது புரிஞ்சான்னு பாருங்க. இப்போ இங்கே ரைட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே எனக்கு இங்கே கிடச்சிருச்சா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் கவுண்ட்டு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு இதுதான். ஸோ இண்டெக்ஸ் தான் வந்துட்டு நம்பரு, வேல்யூஸ் வந்துட்டு கவுண்ட்டு. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருந்து இந்த ஷார்ட்டட் அரேவை கொண்டு வர முடியுமில்ல? ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் இந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு நம்பராக அப்படி எடுத்து செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன? 0. ஸோ 0ங்கிறது இண்டெக்ஸ். ஆக்சுவல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் முன்ன ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஸ்டோர் பண்ணுறப்ப மைனஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருப்பேன். பட் நம்ம ஆக்சுவல் வேல்யூ கொண்டு வரதுக்கு ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ என்ன? 1. ஸோ 1 எத்தனை வாட்டி போடணும்? 2 வாட்டி போடணும். ஸோ 2 வாட்டி போட்டுக்கிறேன். அடுத்தது 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்கும்? 2ங்கிற வேல்யூ இருக்கணும். ஏன்னா முன்ன ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2வது வேல்யூ வந்துட்டு 1 வாட்டி. நெக்ஸ்ட் 3வது வேல்யூ 1, அதே மாதிரி 4வது வேல்யூ 1, அதே மாதிரி 5வது வேல்யூ 1. சாரி, இங்கே வந்து 4, 5ன்னு போடணும். அதோட ஆக்சுவல் வேல்யூ போடணும், நம்ம கவுண்ட்டை போடக்கூடாது. ஸோ புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். ஸோ ஓவராலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கூடிய இன்புட்லேருந்து நம்ம அதோட கவுண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. பட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம அசெண்டிங் ஆர்டரில் கண்டுபிடிக்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இந்த அரே நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். பட் இவங்க கொடுத்துருக்கிறதே வந்து அன்சார்ட்டட் அரே, நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியதான் நம்மளோட வேலையே. ஸோ அதில் வந்துட்டு நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து ஸ்டார்டிங் அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன ஒரு அரேயை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்துட்டு இந்த ரேஞ்சு. சரியா? இந்த ரேஞ்சு ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா, இந்த வேல்யூ சூஸ் பண்ணுறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு மட்டும் தான் நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கனாவே வந்துட்டு அதுக்குள்ளே தான் வந்துட்டு எல்லா வேல்யூமே கவர் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக இந்த வேல்யூ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை வேல்யூ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எம்டி லிஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணேன். அது எல்லாத்தையும் வந்து நான் ஃபஸ்ட்டு 0, 0ன்னு சொல்லி செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை கண்டுபிடிச்சேன். இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? அந்த வேல்யூலேருந்து நான் மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணனாவே வந்துட்டு எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் கிடச்சிரும். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸில் நான் அதோட கவுண்ட்டை வந்துட்டு ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். அதாவது ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்ண நான் ஒவ்வொரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு திரும்ப இந்த அரே வந்துட்டு ஒரு வாட்டி ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு நம்பர் எத்தனை வாட்டி இருக்கோ அத்தனை வாட்டி நான் வந்து அந்த ஆக்சுவல் வேல்யூவே போட்டு நான் ஒரு ஷார்ட்டட் அரேவை கொண்டு வந்துட்டேன். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு கவுண்டிங் ஷார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் இதுக்கான கோடு போகிறேன், அதில் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கவுண்டிங் ஷார்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு சில கேசஸில் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த கவுண்டிங் ஷார்ட் வந்து நமக்கு ஆப்டிமலாக ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டோட லென்த் எவ்வளோ இருக்குது? எனக்கு 6 இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இனிஷியலைஸ் பண்ண லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ? 5. ஸோ இந்த 5ங்கிற லென்த் வந்துட்டு எதிலிருந்து கிடைச்சது நமக்கு? இந்த மின்னையும் மேக்ஸையும் மைனஸ் பண்ணுறது மூலியமாக கிடைச்சது. அதாவது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஞ்சு. ஸோ ரேஞ்சை வந்துட்டு நம்ம கேங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். சரியா? இப்போ கே ஈக்குவல் எனக்கு இந்த இடத்துல 5. இப்போ இந்த கொடுத்துருக்கூடிய இன்புட்டோட லென்த் என்ன? இன்புட்டோட லென்த் வந்துட்டு n ஈக்குவல் எனக்கு 6. ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்துட்டு இந்த கேவோட வேல்யூ இந்த என்னோட வேல்யூவோட கம்மியாவோ ஆர் ஈக்குவலாகவோ இருக்கும், அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த கவுண்டிங் சார்ட்டை சூஸ் பண்ணணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்கூடிய அரேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? அதாவது 2, 10, 100 இப்படி இருக்குது. சரியா? இப்போ இதில் மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ 2, மேக்ஸிமம் வேல்யூ 100. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 3. ஏன்னா 3 தான் லென்த்து. இந்த இடத்துல வந்து கேவோட வேல்யூ என்ன? கேவோட வேல்யூ 100 - 2 + 1. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஆக்சுவல் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்கும்? 100 - 2 வந்துட்டு 98 + 1 99 வரும். ஸோ கேவோட வேல்யூ 99. ஸோ இந்த கேவோட வேல்யூ இப்போ என்னோட வேல்யூ விட ரொம்ப 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 அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த கேவோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நான் இந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான லிஸ்ட்டோட சைஸாக இருக்கும். ஸோ இந்த இன்புட்டை வந்து நான் 3 ஐட்ரேஷனில் என்னால் வந்து செக் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி எனக்கு ஃபைனல் அரே கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் நார்மல் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 99 வாட்டி நான் இந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணணுமா? அப்போ தான் வந்துட்டு எனக்கு எல்லா நம்பரையும் செக் பண்ண முடியும். ஸோ 3 நம்பரை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 99 ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? அதான் கேங்கிறதா வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். ஏன்னா இங்கே எத்தனை வேல்யூ இருக்கோ நம்ம அத்தனை வாட்டி நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம 99 ஆப்ரேஷன் யாராவது பண்ணுவாங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப 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 அதிகமாக போயிடும். இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு எனக்கு O ஆஃப் n + k இந்த ரேஞ்சுக்கு போயிடும். சரியா? இந்த கேவோட வேல்யூ எனக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் அசம்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேவோட வேல்யூங்கிறது வந்துட்டு இந்த ரேஞ்சை பொறுத்து, இந்த இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்தது. இந்த வேல்யூ வந்துட்டு இப்போ 1 லட்சம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 லட்சம் லிஸ்ட் வந்துட்டு, அதாவது 1 லட்சம் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஸ்பேஸ் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போ வந்துட்டு எனக்கு என்னோட வேல்யூ கேவோட வேல்யூ வந்துட்டு <= n இருக்கோ, ஆர் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ஒரு 1 to 10க்குள்ளே வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னோட வேல்யூ வந்து 10 இருக்குது, கேவோட வேல்யூ 15 வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 5ங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனாக எனக்கு தெரியாது. பட் இதே வந்துட்டு 10 இங்கே பக்கம் 30ன்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப போயிடும். டபுள் மடங்கு எனக்கு அதிகமாயிடும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு கவுண்டிங் சார்ட் பொறுத்த வரைக்கும். நம்ம இதுக்கான கோடை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு குயிக்காக நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான கோடை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு உங்கள் பைத்தான் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து டீபக்கும் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த கவுண்டிங் சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போவே புரிஞ்சிடும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன இன்புட் எடுத்தோமோ அது அப்படியே எடுத்துக்கலாம். 312 415. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கூடிய இன்புட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம மின் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மின் ஈக்குவல் டு மின் ஆஃப் இன்புட்டு. இது புரியுதான்னு பாருங்க. ஸோ இந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் இன்புட்டு. ஸோ இந்த மின்னு மேக்ஸ்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்னால வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம அரேன்னு எடுத்துக்குவோம். இந்த இடத்துல வந்துட்டு மின் வேல்யூன்னு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வேல்யூன்னு போட்டுக்குவோம். அப்போ தான் வந்துட்டு வேரியபிள் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஓகே, ஸோ இந்த மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஐடியலாக வந்துட்டு O ஆஃப் n ஆப்ரேஷன் தேவைப்படும். ஸோ இதுக்கும் வந்துட்டு O ஆஃப் n போட்டுக்கலாம். ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி நான் சைட்லேயே வந்து கமெண்ட்டில் போடுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட கவுண்ட் அரே வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ கவுண்ட் அரே என்ன பண்ணணும்? 0. ஏன்னா இனிஷியலாக வந்துட்டு நம்ம 0 தான் சொல்லி செட் பண்ணோம். எவ்வளோலேருந்து செட் பண்ணணும்? நம்ம இந்த மேக்ஸ் வேல்யூலேருந்து மின் வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸ் வேல்யூ மைனஸ் மின் வேல்யூ ப்ளஸ் 1. இது புரியுதான்னு பாருங்கள். இதான வந்து கேவோட வேல்யூ. அதாவது கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம ரேஞ்சு கே ஈக்குவல் டு இதுதான் வந்து நம்மளோட ரேஞ்சு. இது புரியுதான்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்துட்டு O ஆஃப் 1 தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் ரன் டைம். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இந்த கவுண்ட்டில் வந்துட்டு வேல்யூஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு நான் டீபக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்துக்கோங்க. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த 100 - 2 + 1ன்னு போட்டிருக்கேன்ல, இதை தான் வந்துட்டு நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அத்தனை டைம் வந்துட்டு என்னோட லிஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், நம்ம கவுண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை தான் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இது இந்த மாதிரி இருக்கும் 0. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இந்த கவுண்ட் வந்துட்டு அலோகேட் ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த அரேலேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து செக் பண்ணணும். ஸோ ஃபார் I இன் அரே. இது புரியுதான்னு பாருங்கள்.
இங்கே வந்து நம்மன்னு போட்டுக்கலாம் நம்ம. அப்போ ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இந்த அரேலேருந்து நான் ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு நம்பராக எடுத்து என்ன பண்ணணும், அதோட ஆக்சுவல் இண்டெக்ஸில் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து. ஸோ என்ன பண்ணலாம் நான், இண்டெக்ஸை கண்டுபிடிக்க என்ன பண்ணுறது, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் மைனஸ் மின் வேல்யூவா. இது புரிஞ்சுதா? இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இந்த நம்பரு அதோட மின் வேல்யூ மைனஸ் பண்ணி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோமா, அதை தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போது. ஸோ இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், கவுண்ட் ஆஃப் இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம +1 போட்டுக்கலாமா. இது புரியுதான்னு பாருங்கள். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது இண்டெக்ஸில் இந்த 0க்கு பதில் 1ன்னு சொல்லி அப்டேட் ஆயிரும், +1 இன்க்ரீஸ் ஆயிரும். இது புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு நம்ம அங்கே கோட், அதாவது நம்ம தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணமோ அதை தான் வந்து நம்ம இங்கே கோடாக போட்டிருக்கோம். ஸோ கவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம திரும்ப வந்துட்டு அதை நார்மல் அரேவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வேர் ரிசல்ட் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட்டை ஃபஸ்ட் நான் அலோகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்டில் தான் வந்துட்டு நம்ம ஃபைனல் சார்ட்டட் அரே வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கவுண்ட்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். ஸோ ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் 0 to len ஆஃப் கவுண்ட். இது புரிஞ்சான்னு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இண்டெக்ஸும் வேணும், நம்பரும் வேணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இந்த அரேயில் வந்து நம்ம இண்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நம்பர்ஸை தான் வந்துட்டு இண்டெக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸையும் எடுத்து அதை நம்ம நார்மல் நம்பராக மாற்றணும். ஸோ நம் ஈக்குவல் டு இண்டெக்ஸு ப்ளஸ் மின் வேல்யூ. இது புரியுதான்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு நம்பர்லேருந்து மின் வேல்யூ மைனஸ் பண்ணி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அது அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். சரியா? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நம்ம நம்பரை கொண்டு வருவோம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்பரை வந்துட்டு இங்கே கவுண்டை கண்டுபிடிச்சிக்கிற கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்குவோம். அப்போ தான் வந்துட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும். இங்கே வந்துட்டு கவுண்ட் ஆல்ரெடி நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் இண்டெக்ஸ். இது புரியுதான்னு பாருங்கள். அதாவது இதுதான் வந்து நம்பர். சரியா? இந்த இண்டெக்ஸை வந்துட்டு நம்ம நம்பராக மாற்றியாச்சு. ஸோ இதுதான கவுண்ட்டு. ஸோ இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தானே வந்துட்டு இந்த வேல்யூ நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கவுண்ட்டு. ஸோ இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எத்தனை வாட்டி வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டில் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரிசல்ட் டாட் எக்ஸ்டெண்டு என்னோட ஆக்சுவல் நம்பரை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அது எனக்கு எத்தனை வாட்டி வேணும், இந்த ஃப்ரீக்வன்சி வாட்டி. இந்த ஃப்ரீக்வன்சி எத்தனை இருக்கும் அத்தனை டைம் வந்துட்டு நம்ம இந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எனக்கு 1ஆம் நம்பரோட கவுண்ட்டு எனக்கு 2 வாட்டி இருக்குன்னா, ஸோ எனக்கு 2 1 நம்ம ஆட் பண்ணணும்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இது புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு மொத்தமாக இங்கே அப்டேட் ஆகிருது இல்லையே. நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், அவசரப்படாதீங்க. ஸோ பிரிண்ட் ரிசல்ட், அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்துட்டு எனக்கு கோடு வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரைட்டில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு எனக்கு அரே வந்துட்டு இதுதான் வந்து கொடுத்துருக்கூடிய அரே. இது புரிஞ்சுதான்னு பாருங்கள். ஸோ 312 415 இதுதான் வந்து கொடுத்துருக்கூடிய அரே. நெக்ஸ்ட் வந்துட்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ மினிமம் வேல்யூ எனக்கு 1. ஸோ எனக்கு மினிமம் வேல்யூவில் 1ன்னு சொல்லி அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ 5. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கேவோட வேல்யூ. ஸோ கேவோட வேல்யூ 5. ஏன்னா வந்துட்டு 1க்கும் 5க்கும் இடையில வந்துட்டு எவ்வளோ ரேஞ்ச் அதாவது எவ்வளோ ரேஞ்ச் வந்து எனக்கு இருக்கும், எனக்கு 5 தான் இருக்கும். மொத்தம் 5 நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கேவோட வேல்யூ 5. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 0 அதாவது 5 டைம் வந்துட்டு நம்ம 0 வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு 5 டைம் வந்துட்டு கவுண்ட் இனிஷியலைஸ் ஆயிடுச்சா? ஸோ இது புரிஞ்சுதா? இதுதான் வந்து நம்மளோட கவுண்ட்டு. ஸோ கே எத்தனை வாட்டி இருக்கோ அத்தனை வாட்டி இந்த மாதிரி 0 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆயிரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ அரேலேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 3. ஸோ இது 3ஆம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா வேரியபிளோட நேம் இங்கே போட்டிருக்கும், ஒவ்வொரு வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3ஆம் நம்பர். ஸோ அதோட இண்டெக்ஸ் என்ன, ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு 3, அதோட மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ 3 - 1 2. ஸோ அதுதான் வந்து அதோட ஆக்சுவல் இண்டெக்ஸ். இது புரிஞ்சுதான்னு பாருங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டாவது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அப்டேட் ஆகும் பாருங்க. ஏன்னா இங்கே +1ன்னு போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். ஸோ இங்கே பாருங்க 1ன்னு சொல்லி அப்டேட் ஆகிடுச்சா இப்போ. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு நம்பர் அப்டேட் ஆகிட்டே போகும் பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க கரெக்டாக. ஸோ அடுத்த நம்பர் வந்து 1, அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு 0. இப்போ 0ல் வந்துட்டு ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்க, எனக்கு 1ஆம் நம்பருக்கான கவுண்ட் மட்டும் 2 மாறிடுச்சு, மீதி எல்லாமே 1 1ன்னு சொல்லியிருக்கா. ஸோ இது புரிஞ்சுதா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவுட்புட். இந்த கவுண்ட் வந்துட்டு இந்த ஃபார் லூப் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எம்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு நம்பர்ஸும் வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கவுண்ட்லேருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக சூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நம்பராக எடுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, எனக்கு பாருங்கள் இண்டெக்ஸ் 0ன்னு மாறிடுச்சா இப்போ. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 0 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 0 இண்டெக்ஸில் என்ன நம்பர் இருக்குது, நம்பர் பாருங்கள் இப்போ 1. ஏன்னா இண்டெக்ஸ் கூட மினிமம் வேல்யூ ஆட் பண்ணால் அதோட நம்பர் கிடச்சிரும். ஸோ எனக்கு 1ன்னு சொல்லி கிடச்சிருச்சா.
இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட கவுண்ட் என்ன எனக்கு 2. இப்போ எனக்கு கவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 2ன்னு சொல்லி வரணும். இப்போ பாருங்க ஃப்ரீக்வன்சி 2ன்னு சொல்லி வந்துருச்சா? இது புரிஞ்சுதா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு இந்த 1ஆ நம்பரை 2 வாட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் பண்ணியிருக்க பாருங்க. நம்பர் வந்துட்டு 1, ஃப்ரீக்வன்சி வந்து 2. ஸோ 1ஆ நம்பர் 2 வாட்டி நான் ரிசல்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிசல்ட் பாருங்க எனக்கு 2 1 அட்டாச் ஆயிரும் பாருங்க இந்த இடத்துல. இப்போ பாருங்க 2 1 ஆட் ஆயிருச்சா? இது புரிஞ்சான்னு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து இப்போ பாருங்க ஒவ்வொரு நம்பரும் ஆட் ஆகிட்டே போகும் பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் 2ஆம் நம்பர் ஒரு வாட்டி ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு 3ஆம் நம்பர் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு 4ஆம் நம்பர் ஒரு வாட்டி ஆட் ஆகும். அடுத்து 5ஆம் நம்பர் ஒரு வாட்டி ஆட் ஆகும். ஸோ அவ்வளோதான். எனக்கு மொத்த ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட்டு. ஷார்ட் ஆகி கிடச்சிருச்சா நமக்கு? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த கவுண்டிங் சார்ட் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்துட்டு கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். பட் அந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கும் போதே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் கவுண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எனக்கு O ஆஃப் n இருக்கும். ஏன்னா அரேல வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அத்தனை வாட்டி நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது O ஆஃப் n. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபார் லூப் எனக்கு எத்தனை வாட்டி ரன் இருக்கும்? இந்த கவுண்ட்டில் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வாட்டி, அதாவது O ஆஃப் k. இது புரியுதான்னு பாருங்க. ஓகே இப்போ இந்த கவுண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேவோட வேல்யூ என்னை விட கம்மியாவோ ஆர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண சொல்லிட்டேன். ஸோ நம்ம கே இப்போ என்னன்னு சொல்லி இங்கே போட்டுக்கலாமா? ஏன்னா வந்துட்டு கே வந்துட்டு அப்சல்யூட்டாக வந்துட்டு என்னக்கு ஈக்குவலாகவோ ஆர் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு O ஆஃப் n, இங்கே ஒரு O ஆஃப் n, இங்கே மொத்தமாக வந்துட்டு 4 O ஆஃப் n யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு மொத்தமாக என்ன கிடைக்கும்? O ஆஃப் 4n கிடைக்கும். ஸோ O ஆஃப் 4n. பட் இது வந்துட்டு ஒரு நார்மலைஸ்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. ஸோ அதை நம்ம வந்துட்டு O ஆஃப் n சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் டைம் காம்ப்ளெக்சிட்டி சரியா? அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷனலாக வந்துட்டு இந்த கவுண்ட் ஸ்பேஸும் அதே மாதிரி ரிசல்ட் ஸ்பேஸும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் வந்துட்டு O ஆஃப் n. ஸோ இது வந்துட்டு TC. நெக்ஸ்ட் வந்துட்டு O ஆஃப் n வந்துட்டு என்னோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ SC. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த கோடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டு உங்களோட கோடை ரைட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வேரியபிளுமே வந்துட்டு இங்கே ட்ரேஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வேரியபிளுமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். codewheel.com. அதுலேயே வந்துட்டு மேலே விசுவலைசேஷன் சொல்லிட்டு நேவ் பார்ல இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நான் அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு என்ன கான்செப்ட் வந்து நம்ம டீச் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.